நான் நேத்தியே சொல்லியிருந்தேன்ல, எங்க ஊர்ல பிரியாணி சமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரின்னு சொல்லிட்டு எல்லா ஜாமும் நீங்க வாங்கி ப்ரிப்பரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் ஒரு குட்டி உறக்கத்த போட்டுட்டு, ஒரு 2 மணி நேரம் கழிச்சுட்டு ஒரு குளியல் போட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதே மாரி ஒரு குட்டி உறக்கத்த போட்டுட்டு அப்படியே கிளம்பி வந்தேன். அப்புறம் ப்ரிப்பரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு சரியான என்ஜாய்மெண்ட்டு அவ்வளோதான். என் மச்சான் இருக்கிற இடம்லாம் ஃபுல் ஃபன்னா தான் இருக்கும். அதே மாரி டான்ஸுக்கும், பாட்டுக்கும் பஞ்சமே இல்ல. அதே மாரி வைப் போயிட்டு இருந்துச்சா, சரி ஒரு பக்கம் அப்படியே சமையல், ஒரு பக்கம் அப்படியே டான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு சரியான வைபாக போயிட்டு இருந்துச்சு. செம்ம ஜாலியாக இருந்துச்சு. நமக்கு பிரியாணி மேலே ஒரு கண்ணு அது எப்போதும் இருக்கிறது தானே. சரின்னு சொல்லிட்டு மச்சான் அப்படியே பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருந்தேன். எங்கள் ஊரில் முத்தானெல்லாம் சொல்லிட்டு செம்ம வைபாக போயிட்டு இருந்துச்சு. எங்கள் மச்சான் அந்த மாதிரி பாட்டு மெட்டு எடுக்கவே முடியாது, அந்த மாதிரி இருக்கும். சரி அதுக்கப்புறம் என்ன லாஸ்ட்டு கட்டமாக அரிசியெல்லாம் கொட்டி முடிச்சுட்டு பிரியாணி ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. அப்படியே ஃபைனல் டச்சுக்காக தம்மெல்லாம் போட்டு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அது மேலே வச்சுருந்தா அப்படியே கொஞ்சம் ப்ரிப்ரேஷன்லாம் சைடு டெக்கரேஷன்லாம் பண்ணுறதுக்காண்டி நெய், அதுக்கப்புறம் வந்துட்டு முந்திரி, திராட்சை, பாதாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் போட்டு அதுக்கப்புறமா பிரியாணி உடைக்கும் தருணங்கள். அதை உடைக்கிறப்போ ஒரு ஃபீல் ஒன்று வருமே, எப்படி இருக்கோ ஏது இருக்கோ என்னன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு பயமாகவே இருக்கும். பிரியாணி மட்டும் செமையாக வந்துட்டு அவ்வளோதான். அன்னைக்கு ஃபுல்லாக வைபிளியே தான் தெரியும். ஏன்னா சும்மா சும்மா சாப்பிட்டுட்டு அதை அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் பசங்க எல்லாருமே சாப்பிட்டானுங்க. சாப்பிட்றப்போ ஒரு ஃபீல் அவ்வளோதான் இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இதுக்கப்புறம் எப்போ கபடி நடத்த போகிறோமோ, எப்போ இந்த மாதிரி ஒன்றா உட்காந்து சாப்பிட போகிறோமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அப்புறம் மச்சான் போசிங்கெல்லாம் போட்டு விட்டுட்டு அப்புறம் லாஸ்ட் வச்சா நம்மளாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்னைக்கு நல்லா முடிஞ்சிடுச்சு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இணைப்பில் இருக்கவும்.